இரவு நம்மளை சுற்றி எல்லாமே நிசப்தமாகிடுச்சு. ஆனால் நம்ம மனசு. வணக்கம் தோழமைகளே, இன்னைக்கு நம்மளோட குட்டி டாக் எதை பற்றினா நமக்கு ரொம்பவே பிடிக்காத 2 வார்த்தைகள். என்னன்னு கேட்குறீங்களா? நம்மளோட கஷ்டங்கள், அப்புறம் நம்மளோட தோல்விகள். கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கதைப்போமா? இது அந்தகாரம் நவில். நான் சக்தி உமையாள். வாழ்க்கைனா என்னங்க? சில நேரங்களில் அது ரொம்பவே அழகா இருக்கும், சில நேரங்களில் அது நம்மளை ரொம்பவே வெற்றி செய்யும். நம்ம எல்லாரும் எதையோ தேடுறோம், ஆனால் எதை தேடுறோன்னு எல்லாருக்கும் தெரியாது, சரிதானே? சில நேரம் நம்ம தவறான பாதையில் போகிறோன்னு தோணும், சில நேரம் நம்ம முடிவுகள் தவறாக இருந்திருக்கும். ஆனால் உண்மையாக பார்த்தோம்னா அந்த தவறுகள் தான் நம்ம சரியான இடத்துக்கு கொண்டு போகும். வாழ்க்கையில் எல்லாமே புரிஞ்சாதான் நல்லா இருக்கும்னு இல்லை. சில விஷயங்கள் புரியாமல் இருக்கணும், அதுக்குள்ளே தான் வாழ்க்கையோட முழு அழகும் இருக்குது. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க, எந்த நிலையில் இருக்கீங்க, அது ஒரு பொருட்டே இல்லை. நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னா அதுவே போதும். நாம் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை ஒரு இலக்கு இல்லை, அது ஒரு பயணம். நாம் நினச்ச மாதிரிலாம் நடக்கலைன்னா அதுதாங்க வாழ்க்கை கற்றுக் கொடுக்குற முதல் பாடம். ஏன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருது, இது எல்லாம் அவசியமா? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கும். நம்ம நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் நாம் எல்லாரும் முயற்சி செய்கிறோம். ஆனால் ஏன் கஷ்டம்? ஒரு உண்மை சொல்லட்டுமா? growth comes from discomfort. கஷ்டம் இல்லாமல் வளர்ச்சி கிடையாது. நீங்கள் நம்மளை ஒரு மரம் மாதிரி நினச்சிக்கோங்க. மழை, காற்று, வெயில் இது எல்லாத்தையும் சந்திச்சா தானே அது பலமாகும். அதே போல தான் நாமும். நீங்கள் இப்போது சந்திக்கிற கஷ்டம் உங்களை உடைக்க வரலை, உங்களை உருவாக்க வருது. கஷ்டம் வந்தால் ஏன் எனக்கு மட்டும்னு கேட்காதீங்க, அது என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு கவனிங்க. கொஞ்சம் நம்ம கவனித்து யோசித்து பார்த்தா நாம் இப்போ இருக்கிற இடம் நாம் கடந்து வந்த பாதையை விட ரொம்பவே பெருசுன்னு புரியும். நம்ம சந்தோஷம் யாராலையும் வரக்கூடாது, நமக்குள்ளே இருந்து தான் வரணும். நம்ம எல்லோருக்கும் ஒரு கதை இருக்குது. சிலருக்கு அது சந்தோஷமானது, சிலருக்கு அது காயங்கள் நிறைஞ்சதாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், நம்ம கதை இன்னும் முடிஞ்சிடலை. நாம் தோல்வி அடைகிறதுனால நம்ம முடிஞ்சிட்டோம்னு அர்த்தம் இல்லை, நம்மளோட பெஸ்ட் பார்ட் இன்னும் வரலைன்னு தான் அர்த்தம். தோல்வி அது ஒரு சிக்னல், நாம் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகணுங்கிறதுக்கான சிக்னல். வாழ்க்கை எப்போவும் ஈஸி இல்லை, ஆனால் அது ரொம்பவே ஒர்த்தான ஒரு விஷயம். எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு தோணுற நேரம் கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலும் வரும். ஆனால் உண்மையிலேயே அதுதான் ஒரு புதிய தொடக்கம். நம்பிக்கை வைங்க, நம்ம மேலே, நம்ம வாழ்க்கை மேலே. யாரும் உங்களை புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. யாராவது உங்களை விட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல, உங்களை நீங்கள் பிடிச்சுக்கோங்க, அது போதும். இந்த உலகத்தில் எல்லாரை விடவும் உங்களுக்கு நீங்கள் தான் முக்கியமாக இருக்கணும். வாழ்க்கைனா விழுந்தாலும் எழுந்து நிற்கிறது, காயப்பட்டாலும் முன்னேறி போகிறது, அதுதான் வாழ்க்கை. நீங்கள் மட்டும் இல்லை, நாம் எல்லாரும் இந்த பாதையில் தான் இருக்கோம். ஸ்லோ ப்ராக்ரஸ் கூட ப்ராக்ரஸ் தான். கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நாளைக்கு இன்னொரு நாள் இருக்குது, ஒரு புதிய தொடக்கம். ஸோ நிம்மதியாக நம்பிக்கையோடு தூங்குங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க. நீங்கள் என்ன டாபிக் பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எல்லாரும் தூங்குற நேரமாக இருக்கலாம், ஆனால் சில மனசுகள் மட்டும் ஏதோ வெறுமையோடும் தனிமையோடையும் வலிகளோடும் குழப்பங்களோடும் இதில் எதுனே தெரியாமையும் கூட விழிச்சிருக்கும். அந்த மனங்களுக்காக தான் இந்த குட்டி டாக். ஸோ விருப்பமுள்ளவங்க நம்மளோட சேர்ந்து தொடர்ந்து பயணிக்கலாம். இது ஒரு பாட்காஸ்ட் மட்டும் இல்லை, இது ஒரு கம்பானியன்ஷிப். நாம் சொல்லாமல் வச்சிருக்க ஃபீலிங்ஸ், நம்ம மறைக்கிற காயங்கள், அதையெல்லாம் இனி வரும் இரவுகளில் நாம் தொடர்ந்து மெதுவாக பேசலாம். அடுத்த எபிசோடில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சந்திப்போம்.
இது உங்கள் சக்தி. சக்தி உமையாள் வாழ்க்கை வாழ்வதற்கே நன்றிகள்.